ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி கோதுமை கேரட் தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் 5 எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா 1, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி இலை கொஞ்சம், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், நம்மளோட பிரியாணி மசாலாவுக்கு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அரைச்சி வச்சுட்டு வந்தாலும் அது 1 ஸ்பூனு, தேவையான அளவு கல் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கோதுமை மாவு 2 கப்பு, அதாவது ஒரு 300 கிராம் மாவு இருக்கும். அதை நான் ஜலிச்சு வச்சுருக்கிறேன். வாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோதுமை தோசை செய்யலாம் கேரட் போட்டுது. கோதுமை கேரட் தோசைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். வெங்காயம் கட் பண்ணிட்டோம், மிளகா கட் பண்ணிட்டோம், பச்சை மிளகா, கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணிட்டோம், வாஷ் பண்ணிவிட்டு, தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதை விட சின்னதாக போடணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கேரட் துருவி எடுத்துக்கிட்டோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வடை சட்டி வச்சு காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்மளோட வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். 2 ஒன்றா தான் போட்டிருக்கிறேன் சேர்த்து. இதுவும் வதங்கட்டும். தக்காளியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுவும் ஒரு கிளறிட்டு இப்போ நம்மளோட மசாலா இருக்குல்ல, மிளகாத்தூள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு கிண்டிட்டு இப்போ நம்மளோட கேரட் துருவி வச்சதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கிண்டுறோம், பரட்டி விட்டுட்டு இதுக்கு கேரட்டு தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது சிம்மில் கொஞ்சம் நேரம் வேக வைங்க, ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி. அதோட தோசைக்கு தேவையான கேரட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ இந்த கோதுமை மாவோட சேர்த்து தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக கலக்க போகிறோம். வாங்க கலக்கலாம். இந்த தோசை செய்யும்போது நம்ம கோதுமை மாவை ஓரளவுக்கு இந்த மாதிரி இட்லி பதம் மாதிரி கலக்கிக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட் மிக்ஸை போட்டு அதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். அதிகமாக எடுத்ததையும் ஊற்றிடாதீங்க. இட்லி மாவு வேறு மாதிரி இருக்கும் அரிசி போடுறதுனால. இது சீக்கிரம் லூஸ் ஆகிரும் இந்த கோதுமை மாவு. அதனால் அந்த தோசை நல்லா இல்லாமல் போயிடும். இதை போட்டு நல்லா கரண்டியில் போய் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். உப்பு காரம்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறத போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸு நம்ம எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இந்த அளவுக்கு பதம் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த மாவை இந்த மாதிரி கலக்கி, நீங்கள் உங்களுக்கு இன்னும் திக்காக தான் வேணும்னாலும் அப்படி போட்டுக்கோங்க. தண்ணி மாதிரி மட்டும் விடாதீங்க. இப்போ நம்மளோட தோசைக்கல் வச்சு அடுப்பில் காஞ்சிருச்சு. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம தோசை வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு இந்த கேரட்டை இனிச்சிட்டு இருக்கிறதுனால பிடிக்காது. அந்த பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது ரெடி பண்ணுறது, இந்த கேரட் துருவல் ரெடி பண்ணுறோம்ல, அது மட்டும் நல்லா அந்த மிக்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு கரெக்டாக மசாலா, உப்பு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் போட்டு அதை மட்டும் நல்லா ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இந்த கோதுமை மாவில் நம்ம ஒன்றும் இல்லை, அந்த இது டேஸ்ட் ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது. அது மட்டும் நல்லா டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருமே ஒரு கேரட் கூட வீட்டில் விட மாட்டாங்க. எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க.
அது இல்லாமல் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காய்கறி இருக்கணும் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸில், சாப்பாட்டில். வெறும் இட்லி தோசை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுக்கலாம். இதில் கேரட்டும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. கேரட் தனியாக பொரியல் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாது, கீழே தான் போட்டு வருவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதாக செஞ்சு கொடுங்க. நம்மளோட தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வேன், எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து விட்ருக்குறேன். இதை வந்து ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி செஞ்சீங்கன்னு கூட கேட்டிருக்குறாங்க ஏற்கனவே. அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா, எப்படி சாப்பிட்டாங்களா, வீட்டில் இருக்கிறவங்களா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து சட்னி வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் சட்னியே தேவையில்லை, நம்ம தக்காளி போட்டிருக்கிறோம். அந்த காரம், உப்பு, மசாலா, அந்த கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறோம். இதில் எதுவுமே நம்ம இது பண்ணல, எல்லாமே அதில் தேவையான எல்லாமே போட்டிருக்கிறோம். அதனால் இது வெறும் தோசையே தின்னாவே நல்லாயிருக்கும். நாங்கள் வெறும் தோசை தான் திங்குறோம். உங்களுக்கு சட்னி வேணுங்கிறீங்க சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மைதா எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி கோதுமையில் செஞ்சு சாப்பிடுங்க. 2 பக்கமும் வெந்துருச்சு தோசை. நம்மளோட கோதுமை கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பார்க்குறக்கும் நல்லா இருக்குது, குழந்தைங்களுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும். இது உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருக்குறேன், அதனால் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் செய்யாதவங்களாக இருந்தீங்கன்னா, நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, நீங்கள் செய்யாதவங்களாக இருந்தீங்கன்னா செஞ்சு ஒரு டைம் கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்கள்ட்ட. கேரட் வந்து நம்ம கட் பண்ணி போட்டெல்லாம் அந்த குழந்தைங்கள ஊட்டுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாமே எடுத்து வெளியில் வச்சிட்றாங்க, ஒரு பக்கம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி துருவல் செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளோ கேரட் இருந்தாலும் 1 கிலோ கேரட் இருந்தால் கூட ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவிலே இந்த கேரட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல சமையலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.